1/2 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 போல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். இதை வறுத்துடலாம். ஒரு சொட்டு எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வறுத்துடலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அடுத்து ஒரு தக்காளி. இதை வதக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ வறுத்தாச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரில் தான் ரைஸ் வந்து தாளித்து விட போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 2 துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே ஒரு 2 சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக வதக்க தேவையில்லை. இது போல் வதக்கிட்டு 2 தக்காளி வதக்கி, ஒரு தக்காளி வதக்கியிருக்கோம், 2 தக்காளியை முழுசாக இந்த மாதிரி வெட்டி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல தக்காளி இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். மசாலா போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும், தேவைப்பட்டால் ஒரு மிளகாயும் கூட சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் தான் ஒரு படி அரிசி போட போகிறேன். அதில் 2 படி தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. அரிசி போட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போயுமே சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அதே அரிசி தான். அதனால தான் தண்ணி வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு, உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து, பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எப்படி உப்புன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ருசியான ஒரு டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது போல் மசாலாலாம் அரைச்சி போட்டு இந்த தக்காளி சாதம் செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்றப்போ வேறு எதுவும் இல்லை. அப்பளம் பார்த்திங்களா, அது சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த அப்பளங்களை வறுத்து கொடுத்து சைடிஷாக கொடுத்து விட்டாலே போதும். சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.